வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு பிறகு உடம்பு பலம் குறையுது, எலும்பு வலிமை, நரம்பு பலவீனம், ஜீரணம் சரியில்லாமல் இருக்குது. இதெல்லாம் சாதாரணம் தான். ஆனா நம்ம உணவுல 4 காய்கறிகளை சேர்த்துக்கிட்டா உடம்பு சக்தி, நரம்பு பலம், எலும்பு உறுதி, ஜீரணம் எல்லாமே சரியாகும். இன்னைக்கு நம்ம சொல்ல போற அந்த 4 காய்கறிகள் பாட்டி காலத்துல இருந்தே பயன்படுத்திட்டு வந்த ஒரு ரகசிய காய்கறிகள் தான். ஸோ அந்த காய்கறிகளை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இப்போ முதலாவதா பார்க்கக்கூடிய காய்கறி என்னன்னா முருங்கைக்காய் தாங்க. இந்த காய் ரொம்பவும் ஈஸியாக கிராமங்கள்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு காயாக கருதப்படுது. ஆனால் இந்த காயில் நிறைய நியூட்ரிஷன்ஸ், அதாவது ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காயாக இருக்குது. இந்த காயை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா, எலும்பு பலம் அதிகரிக்கும், கால்சியம் அதிக அளவில் நிறைஞ்சு கிடக்குது, மூட்டு வலியை குறைக்கும், ரத்தத்தை சுத்தமாக்கும். ஸோ இந்த காயை எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னா, சாம்பார், சூப்பு, கீரை, கூட்டு, பொரியல் அந்த மாதிரி இந்த முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துட்டு வரலாம். பாட்டி டிப்ஸில் வாரத்துக்கு 2 முறை முருங்கைக்காயை சாப்பிட்டா மூட்டு வலி நம்மளை தொட்டு கூட பார்க்காது. ஸோ முருங்கைக்கீரை இதை வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துக்கிறணும். அப்போ தான் உங்களுடைய எலும்புகள் வலுவாக்கப்படும். மூட்டு வலி, கால் வலி, கை வலி இதெல்லாம் வரவே செய்யாது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய காய் என்னன்னா, அதுதாங்க கேரட். கேரட்டோடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு கேரட் பயன்படுது. தோலை பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் கேரட் பயன்படுது. கேரட்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவில் வர்றது என்னன்னா, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது கேரட்டில். கேரட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? கண் பார்வை அதிகமாக்கப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கேரட் ஒரு நல்ல உணவாக கருதப்படுது. ஏன்னா அந்த டைமில் தான் 60 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு கண்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும். கண் பார்வை மங்கலாறுது, மாலைக்கண் நோய் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், கண்புரை இதெல்லாம் ஏற்படும். ஸோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கேரட் பயன்படுது. ஸோ இந்த கேரட்டை எப்படி சாப்பிட்லாம்னா, இதை நம்ம பச்சையாகவே அப்படியே சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம், சாம்பார் இது மாதிரி போட்டும் சாப்பிட்லாம். ஸோ முக்கியம் இதில் கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த காயை பயன்படுத்துங்க. அடுத்து 3ஆவதா பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் என்னன்னா, அதுதாங்க ப்ரக்கோலி. இது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம். இது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஒரு காய் பயன்படுது. ஸோ ப்ரக்கோலி பார்ப்பதற்கு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், ஆனால் இது பச்சை கலர்ல இருக்கும். இது இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு காய் பயன்படுது. கேன்சர் ரிஸ்க் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. இந்த காயை எப்படி சாப்பிடலாமா? இதனால நம்ம ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிடணும், அதாவது வேக வச்சு சாப்பிடணும். இந்த காயில சூப் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை சாலட் மாதிரி சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுக்கான டிப்ஸ் என்னன்னா, அதிகமாக வேக வைக்காதீங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடும். லைட்டாக தான் நீங்கள் வேக வச்சு இது சாப்பிடணும். அடுத்து 4ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு காய் என்னன்னா, அதுதாங்க கத்திரிக்காய். எல்லா வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு காய் தான். ஏன்னா குழம்பு வைக்கணும்னா ஒன்று வெண்டைக்காய் வைப்போம், இல்லைன்னா கத்திரிக்காய் வைப்போம். ஸோ கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஒரு சிறந்த காயாக இருக்குது. முக்கியமாக வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த காய்னா அது கத்திரிக்காய், வெண்டைக்காய் தான். ஏன்னா இந்த கத்திரிக்காய் இதய ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது கத்திரிக்காய். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கத்திரிக்காய் சாப்பிட்டால் அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை தவிர்க்கிறார்கள். ஆனால் கத்தரிக்காயில நன்மைகள் நிறைய இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. எல்லா உணவுகளையும் நம்ம அளவோடு சாப்பிட்டால் நன்மைகள் மட்டுமே கொடுக்கும். இதெல்லாம் இயற்கையான காய்கறிகள். ஸோ இயற்கையான காய்கறிகளை சாப்பிடும் பொழுது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை, நம்மளுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். ஸோ இதனால எந்த ஒரு அரிப்போ எதுவுமே ஏற்படாது. சிலருடைய கருத்து அதுவா இருக்குது, ஆனால் அரிப்பு இதனால ஏற்படுறதில்லை. ஸோ தாராளமாக மக்கள் எல்லாருமே கத்தரிக்காயை எடுத்துக்கணும். ஏன்னா அது கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்கள் 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அவங்களால ரொம்ப கடினமாக உடற்பயிற்சியோ இல்லை உழைப்போ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்க கத்திரிக்காய் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும், நல்ல ஒரு செரிமானத்தன்மையும் கொடுக்கும். ஸோ எப்படி இந்த கத்திரிக்காயை சாப்பிட்லாம்னா, குடமிளகா போலவே ரோஸ்ட் பண்ணி, இல்லைன்னா நம்மளுடைய பழங்காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, கத்திரிக்காயை சுட்டு அதில் சமைச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்
டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி போட்டும் சாப்பிடலாம். கிரேவி, கத்தரிக்காய், எண்ணெய் கத்தரிக்காய் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ பாட்டி ரகசியம் என்னன்னா, கத்தரிக்காய் சாப்பிட்டு வந்தா வயிறு லைட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட ரகசியம் சொல்றாங்க. அதே மாதிரி வெண்டைக்காய். ஏன்னா வயதானவர்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக ஆரம்பிக்கும். வயது அதிகமாக ஆக ஆக மன அழுத்தம் அதிகமா ஏற்படும். ஸோ மன அழுத்தத்தின் காரணமாக ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா இரவு நேரங்கள்ல தூக்கம் இருக்காது. ஸோ அந்த தூக்கமின்மை பிரச்சனையினாலையும் அது மன ரீதியா வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஞாபக மறதி பிரச்சனைய உண்டு பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இதனால ஞாபக மறதி குறையும்போது அவங்களுக்கு ஞாபக திறனை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய நம்ம உணவுல எடுத்துக்கிறணும். ஸோ கத்தரிக்காய், வெண்டைக்காய் மிகவும் சிறந்த ஒரு உணவா அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு காயா இருக்குது. ஏன்னா இது சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து பயன்படுது. ஸோ அதனால வெண்டைக்காயை கண்டிப்பா உணவுல எடுத்துக்கிறணும். இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் வெண்டைக்காய் வந்து பயன்படுது. நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த விஷயங்கள்லாம். ஸோ கண்டிப்பா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்க வந்து வெண்டைக்காயை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது, மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு வெண்டைக்காய் பயன்படுது. அதே மாதிரி உங்களுடைய எலும்புகளை இரும்பாக்குறதுக்கும் வெண்டைக்காய் வந்து பயன்படுது. ஏன்னா வெண்டைக்காயில விட்டமின் கே இருக்குது. ஸோ அந்த விட்டமின் கேயும் கால்சியமும் இருக்குது வெண்டைக்காயில. ஸோ விட்டமின் கேயும் கால்சியம் என்ன பண்ணுது, உங்களோட இரும்புகளை வலுவாக்குறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி வெண்டைக்காயில விட்டமின் ஏ இருக்குது. அதுவும் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெண்டைக்காய் வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா அதில் லோ கலோரி உணவு தான். ஸோ அதை வெண்டைக்காய் எடுக்கும் பொழுது அது கெட்ட கொழுப்பு வந்து சரியாக பேலன்ஸ் ஆக்கப்படும். ஸோ வந்து நீங்கள் வெண்டைக்காயை வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு காய் என்னன்னா கொத்தவரங்காய் தாங்க. எல்லாருமே கொத்தவரங்காய் அப்படின்னா ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்க. கொத்தவரங்காயெல்லாம் ஒரு காயா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா கொத்தவரங்காயில நிறைய நன்மைகள் இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம். ஸோ நரம்புகளுக்கு ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னா அது கொத்தவரங்காய் தான். கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சீப்பா நினைக்காதீங்க. ஏன்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ இந்த கொத்தவரங்காயுமே உங்களுடைய சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு காய். ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாகத்தான் உயர்த்தும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காயாக கொத்தவரங்காய் பயன்படுது. ஸோ வாரத்தில் 2லிருந்து 3 முறை வந்து நீங்கள் கொத்தவரங்காயை பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. ஏன்னா உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால், அந்த பேடு கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. ஸோ கொத்தவருடைய நன்மைகளை தெரிஞ்சுட்டு இனிமேல் கொத்தவரங்காயை உங்கள் உணவில் எடுத்துக்கிறங்க. ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கொத்தவரங்காயோட மருத்துவ குணங்கள் தெரியாது. ஸோ அது ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது ஒரு கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லி சீப்பாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, அதனால தான் கொத்தவரங்காயா அப்படின்னு சொல்லிட்டு கொத்தவரங்காலாம் ஒரு காயா அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. ஸோ நம்ம பக்கத்துலேயே மருந்தான உணவுகளை வச்சுட்டு நம்ம வெளியில் போய் மருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ உணவே மருந்தாங்க. கொத்தவரங்காலாம் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக நம்ம உடலுக்கு செயல்படும். ஸோ கண்டிப்பாக கொத்தவரங்காய் எல்லாருமே எடுத்துக்கணும். உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பேடு கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. ஏன்னா கொத்தவரங்காயில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் கொத்தவரங்காய் பயன்படுது. ஜீரணத்துக்கும் மிகவும் சிறந்த ஒரு காயா இருக்கு. கொத்தவரங்காயில நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணும். குடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. ஸோ கொத்தவரங்காய் ஒரு சூப்பரான காய். கலோரிகள் ரொம்ப குறைவு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. ஸோ அதிகமாக சாப்பிடாதீங்க. ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவாக சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி கொத்தவரங்காயில கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கண்டிப்பாக கொத்தவரங்காய் கொடுக்க வேண்டும். உங்களுடைய நரம்புகளை பலமாக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படும். அதே மாதிரி இதில் வந்து விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறனால வெளியிலேருந்து வரக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற இன்ஃபெக்ஷனில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. மூளை மற்றும் நரம்புகளை நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. ஏன்னா இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு மெமரி பவர், உங்களுடைய நரம்புகளை ஸ்ட்ரென்த் அண்ட் மேம்படுத்துறதுக்கு எல்லாமே கொத்தவரங்காய் பயன்படுது. ஸோ கொத்தவரங்காயை எப்படி சாப்பிட்லாம்னா, கொத்தவரங்காயில் பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கூட்டில் சாப்பிடலாம், சாம்பார், பருப்பு இந்த மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொத்தவரங்காயோட நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சு இனிமேல் சாப்பிடணும்.
ஸோ இனிமே உணவுல கண்டிப்பா நீங்க கொத்தவரங்காயை எடுத்துக்கிறங்க. ஸோ இப்ப பார்த்த இத்தனை காய்களை நீங்க கண்டிப்பா உணவுல எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த உணவுகளை இனிமேல் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இன்னையிலிருந்து நான் இந்த உணவுகளை சாப்பிட ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. ஸோ கொத்தவரங்காயை பத்தின உங்க தகவலை கருத்துல சொல்லலாம். ஸோ நீங்க என்னவா இவ்வளவு நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பகிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.